ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன ஃபேபியன் அண்ட் த டெட்லி வெட்டிங்ன்ற ஒரு செம்ம ஜாலியான, அதே சமயம் பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு பிரெஞ்சு மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். ஐயோ எப்பா, படத்துல கடைசி 10 நிமிஷம் ஒரே பிளாஸ்ட் தான். ட்விஸ்ட் எல்லாம் ஃபயரா இருக்குங்க. படத்தோட கதை ஒரு திருட்டு கோட்டு. திருடுறதுலயும் கொள்கையோட இருக்க ஒரு ஆளு. பணக்காரங்கள்ட்ட மட்டும்தான் ஆள் பார்த்து கொள்ளையடி பாப்புல. அப்படிப்பட்ட திருடன் எதிர்பாராத விதமா சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு கல்யாண கோஷ்டி கிட்ட போட்டோகிராஃபரா மாட்டிக்க வேண்டிய நிலைமைங்க. சரி, இப்போதைக்கு இந்த கோஷ்டியோட சேர்ந்து ஒத்து ஊதுவோம், அப்புறமா தப்பிச்சிடலான்னு பார்த்தா திருடன் அங்க இருந்து நவுறவே விடாத மாதிரி கல்யாண கோஷ்டி அவனுங்களோட ஒரு விலை உயர்ந்த பொருளை கூட்டவே வச்சிருக்கானுங்க. திருடனுக்கு அதை பார்த்தா உறுத்துமா உறுத்தாதா, கை அரிக்குமா அரிக்காதா, அதை கொள்ளையடிச்சே ஆகணும்னு மனசு படபடன்னு ஆகுமா ஆகாதா, இப்படி எல்லாமும் ஆகி கோஷ்டியோடயே சேர்ந்து டிராவல் பண்ணி அதை தூக்கிடலான்னு சரியான வாய்ப்புக்காக திருடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கோஷ்டியில ஒரு ஆளை யாரோ கொன்னுடுறாங்க. வெளியே இருந்தெல்லாம் யாரும் வரலையே. திருட போன திருடனே டிடெக்டிவா மாறி கொலை ஏன், எதுக்காக, எப்படி நடந்துச்சு, யார் அந்த கொலையை பண்ணாங்க, இதுல வச்சிருக்க ட்விஸ்ட்கள்லாம் என்ன, இதை எப்படி கண்டுபிடிக்கிறான்றதாங்க படத்தோட கதை. வாங்களேன், நான் உங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பேனா, நீங்க திருடனுக்கு முன்னாலேயே யார் அந்த கொலையாளின்னு கண்டுபிடிச்சு மாஸ் காட்டுவீங்களாம். சரியா? சோ படத்தை ஓபன் பண்ணா ஒரு கட்ஜெட்டி போட்ட கடலாமையே குப்புற படுக்க போட்டு மாங்குன்னு மசாஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு திருட்டு பையன். வேற வழியே இல்ல, அந்த திருடன் தான் படத்தோட ஹீரோ திருடன்லாம் படுத்துருவனே தெரியாதா. சோ ஹீரோ என்னெல்லாம் சொல்றானோ அதை அப்படியே பண்றான். இதான் சாக்குன்னு ஹீரோ மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ண ஒரு துணியை அந்த ஆள் மூஞ்சில போட்டு, சார் மூச்சை நல்லா இழுங்கோ, அப்படியே விடுங்கோ, இழுங்கோ விடுங்கோ, இழுங்கோ விடுங்கோ, இப்படி ராகம் பாடி அந்த ஆளை மூச்சை இழுக்க வச்சு ஹீரோ அவனை மயக்கமாக்கிடுறான். ஹீரோ அதை பண்ணதுக்கான காரணம், மயக்கம் போட்டிருக்கவன் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிநாட்டுல இருந்து ஒரு பணக்காரன் டீல் சம்பந்தமா இவங்கிட்ட பேச வர போறான். இவனை மயக்கமாக்கிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ போனா பணக்காரங்கிட்ட டீல் எல்லாம் பேசி அவன் ஏஜென்ட் கொடுக்க போற அட்வான்ஸை ஹீரோ வாங்கி ஆட்டையா போட்டலாம்ல. அதை பிளான் பண்ணி தாங்க இவனை மயக்கமாக்கிட்டு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு காலிங் பெல் அடிச்சதும் ஹீரோ அந்த வீட்டு கதவை திறந்தா ஹீரோ பிளான் பண்ணது அந்த பணக்காரன் மட்டும்தான் வருவார்னு நினைச்சான். சத்திய சோதனை, பணக்காரன் கூடவே அவன் பாடி கார்டையும் கூட்டின்னு வந்துட்டான். ஐயகோ, நல்லா மாப்பு போடாத மந்திரக்கல்லு மாதிரி சொரன்னு ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு ஆள் பார்க்கவே ரண கொடூரமா இருக்கானே பாடி கார்டு, சரி சமாளிப்போம் அப்படின்னு வந்த பணக்காரனை உட்கார வச்ச ஹீரோங்க அது இதுன்னு பேசி எப்படியோ டீல ஓகே பண்ணி சைனை வாங்கிட்டு அட்வான்ஸ் பணத்தையும் வாங்க போறான். அதுக்குள்ள உள்ள படுத்திருக்கால கடலாம, அவன் கண்ணை முழிச்சிட்டான். ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு கதவு திறந்துட்டு உள்ளேயும் வந்துட்டான். பங்கு, இன்னும் ஒரு செகண்ட் இங்க நின்னாலும் உனக்கு சங்கு எட்ரா நடராஜா சர்வீஸ்ன்னு ஹீரோவோட பாடி கார்டு பின்னாலேயே தொட்டிக்கிட்டு வர, அட கால்னா காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள காஷ்மீர் வரைக்கும் ஓட விட்டுறானுங்க போலியே. என்ன இவன் இந்த தோத்துறான், எப்படா இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு ஹீரோ ஓடிட்டு இருக்கப்போ வழியில ஒரு கார் ஹீரோவை அடிச்சு தூக்கிடுதுங்க. அதுல ஹீரோவோட பாக்கெட்ல வச்சிருந்த பணம் வேற தவறி கீழே வந்துருச்சு. அதை குப்பை பொறுக்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு. எங்க அவங்கிட்ட போய் சண்டை போடுறது, பின்னாலதான் மொட்டை முருகத்தனமா வரானே. பணத்தை விட உசுறுதான் முக்கியம்னு ஹீரோ ஓடிட்டு இருந்தா வழியில ஒரு புண்ணியவா, ப்ரோ ஒரு 5 செகண்ட் ப்ரோ, அந்த சர்ச் வாசல்ல என் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பாத்துக்கோங்களேன், நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு அவன் ஹீரோ ஒரு இடத்துல விட்டு போறானா. அங்க அவனோட ஜெர்கின்லாம் இருக்கு. ஹீரோ அதை எடுத்து போட்டு மொட்டைக்கு தெரியாம அவரோட அடையாளத்தை மாத்திட்டு இருக்கப்போ சர்ச்சில இருந்து ஒரு கல்யாண கோஷ்டி வெளியே வருது. அதுல மணப்பொண்ணோட அக்கா காரியா ஒருத்தி இருக்கா. ஹீரோ ஒருத்தன் விட்டு போனான்ல, ஆக்சுவலா அவன் ஒரு போட்டோகிராஃபர். அவன் கேமராவுக்கு பக்கத்துல ஹீரோ பண்ணினதும் அக்கா காரி ஹீரோவை தான் போட்டோகிராஃபர் நினைச்சுக்குது. ஐயா சாமி, எங்கேயா போனீங்க, ஃபேமிலி போட்டோ எடுக்க உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கிறது, வாங்க எங்களை கும்பலா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னு அக்கா காரி சொல்ல, குடும்பத்து ஆளுங்களுக்கெல்லாம் அவ்வளோ அவசரம். ஏமா ரீச் ஆகாத ரீமாசன்னு அவனுக்கு பணி காது அடைக்குது, இதுல போட்டோ எடுக்க வாண்டியே, நியாயமா கேமராமேனத்துக்கு வண்டியில போடு, பாட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு குடும்பமே அவசரமா ஒரு வேன்ல ஏறுதுங்க. ஹீரோவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, வந்தாச்சு நடிச்சாச்சு தப்பிச்சாச்சு, அதோட போயிடலான்னு நினைச்சா எங்க விடுறான் மொட்டை, விடாத கருப்பு மாதிரி எங்க போனாலும் அங்கேயே வரான். சோ தப்பிக்க வர ஆப்ஷன் இல்லாம ஹீரோவும் அந்த வேன்ல ஏற, போட்டோகிராஃபரோட திங்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட தானே இருக்கு. அதுல போட்டோகிராஃபரோட பேர் என்னன்றத ஹீரோ பாத்துறாரு. அப்போ கல்யாண பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேச்ச போடுறா. அவளே எல்லாருக்குமான இன்டர்வியூ கொடுக்குறா. நம்மளும் அப்படியே அவங்களுக்கு ஒரு பேரை வச்சிருவோமா. ஃபர்ஸ்ட் கல்யாண பொண்ணோட அப்பா அம்மா, நம்ம அவங்க பேரை மாதா பிதான்னு வச்சுப்போம். அப்புறம் கல்யாண பொண்ணோட அண்ணன், அவன் கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, வீல் சேர்லயே தான் சுத்திட்டு இருப்பான். எந்நேரமும் அவனை கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு கேர்டேக்கரா ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க. நம்ம அவ பேரை கேர்டேக்கர்னே வச்சுப்போம். அடுத்து கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண பொண்ணெல்லாம் சேர்ந்து பார் ஒண்ணு வச்சு நடத்துறாங்க பார்ட்னர்ஷிப்ல. சோ நம்ம இவங்க பேரை பார் ஆணுன்னும் பார் பொண்ணுன்னு வச்சுப்போம். அடுத்து பொண்ணு கட்டிக்க போற மாப்பிள்ள. இது இல்லாம அக்கா காரின்னு ஏற்கனவே நம்ம ஒருத்திய பார்த்தோம்ல, அக்கா காரியோட புருஷன், அவங்களோட பசங்க 2 பேரு. கடைசியா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா, நம்ம அவங்க பேரை மாமனார் மாமியார்னே வச்சுப்போம். இதுல வேனை ஓட்டிட்டு இருக்கிறதே மாமனார் தான். வேன் போயிட்டு இருக்க பாதையில பயங்கரமான பனி, ரோட்டோரமா இருக்க மரம் எல்லாம் உடஞ்சு முறிஞ்சு கீழே விழுந்து ரோடே பிளாக் ஆகுது. அதை கடந்து இவங்க போயிடுறாங்கன்னு வைங்களேன். திரும்ப அந்த பிளாக் எல்லாம் கிளியர் ஆனாதான் இங்க இருந்து வெளியே போக முடியும். எப்படியோ போராடி ஒரு பங்களாவை ரீச் பண்றாங்க. மாதாவோட தங்கச்சி தான் அந்த பங்களாவோட ஓனர். நம்ம அவங்க பேரை ஆன்டின்னு வச்சுக்கலாமா. ஆன்டியோட பங்களால
தான் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. சோ ஆன்ட்டியை பார்த்ததும் அஜால் குஜால் ஃபீலிங்ஸோட, அஜால் குஜால்னா நம்ம எல்லா தடவையும் சொல்ற மாதிரி இல்ல, இது குடும்ப ரீதியான அஜால் குஜால், பாசத்தை கொட்டி தீத்துட்டு ஃபேமிலியே உள்ள போதா, நம்ம ஏன்டா பிரியாணில ஏலக்கா மாதிரி இவனும் கூட சேர்ந்து சுத்தணும். தப்புச்சலான்னு ஹீரோ மேப்பை பாக்குறாருங்க. பல கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்க ஒரே பில்டிங்னா அது இந்த பங்களா மட்டும்தான். போதா குறைக்கு ரோடும் பிளாக், நடந்து போய் தப்பிக்க சான்ஸே இல்ல. மறுபடியும் இவனு கூட தானா அப்படின்னு ஹீரோ உள்ள வந்துடுறாரு. இந்த வீடு முழுக்க ஒரே கலை பொக்கிஷங்களா இருக்கு. ஆன்ட்டிக்கு அதெல்லாம் பிடிக்கும் போல, எக்கச்சக்கமா வாங்கி கூச்சு வச்சிருக்கா. எல்லாரும் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. அட நான் கோஷ்டில ஒரு ஆளை மறந்துட்டேன் பாருங்க, மாப்பிள்ளையோட தம்பின்னு ஒருத்தன் இருக்கான், சரியான ஆன்மீகவாதி. எந்த பொருளை பார்த்தாலும் அதுல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு இவனாவே பேசி ஆன்லைன்ல வீடியோ போட்டு அது மூலியமா பெருமை பீத்திக்கிற ஒரு ஆளு. இது இல்லாம இவங்க ஆன்ட்டியோட பங்களாவுக்கு வந்திருக்காங்கல்ல, இங்க எல்லா வேலையும் பாத்துக்கிற ஒரு வயசான பட்லர், ரெண்டாவதா ஆன்ட்டியோட கீப்பா ஒரு வயசு பொண்ணு இருக்கா. இவங்க எல்லாரும் தாங்க நம்ம படம் முழுக்க பார்க்க போற கேரக்டர்ஸ். சோ பங்களாவுக்கு வந்ததும் மாறி மாறி போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுல ஃபேமிலி போட்டோ எடுக்கிறப்போ நம்ம சின்ராச விட்டானுங்க, அதான் அண்ணங்காரன். ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கிறப்போ ஃபேமிலி ஆளுங்க எல்லாரும் அதுல இருக்கணும்ல, அப்படி இல்லனாலும் டே எங்கடா இருக்க வாடான்னு அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்து நிறுத்ததானுங்க வழக்கம். அண்ணங்காரன் பக்கத்திலேயே தான் வீல் சேர்ல உட்காந்துருக்கான். ஒரு பையன் அவனை கண்டுக்கல, இருந்த அவனாவே வாண்டடா போட்டோல வந்து நின்னுறான். இப்படி டிசைனா போட்டோ எடுத்து முடிச்சதும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ரூம்ல போய் செட்டில் ஆகுறாங்க. அப்படி ஹீரோவுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, கீப்பு தாங்க ஹீரோவா அந்த ரூம் கூட்டிட்டு போறா. ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம், ஏமா கடல் போல வெளியே எவ்வளவு இடம் இருக்கு, அதை விட்டு ஏமா இந்த காட்டுக்குள்ள வந்து கல்யாணத்தை வச்சிருக்காங்க, என்ன சங்கதின்னு கேட்க, அது ஆன்ட்டியோட விருப்பங்க. பொதுவா அவங்க வெளியே டிராவல் பண்ண மாட்டாங்க, அதுவும் வீனஸோட டிராவல் பண்ணவே மாட்டாங்க, வீனஸ்க்கு சேஃப்டி இருக்காதுல்ல அப்படின்னு கீப் ஏரியா சொன்னதும், வீனஸ்னா கிரகம் இல்ல அதையா சொல்றேன்னு ஹீரோவுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். நல்லா டோலக்பூர்ல வாங்கின தோசை சட்டி மாதிரி இருந்துகிட்டு, ஏங்க நீங்க வேற வெறுப்பேத்துறீங்க, வீனஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது ஆன்ட்டி கிட்ட இருக்க இந்த குடும்பத்தோட ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம், கோடி கணக்கில் தேரும். கல்யாணத்தப்போ அதை கல்யாண பொண்ணு கிட்ட கொடுக்கணும். சோ வேற எங்கேயாவது கல்யாணம் வச்சு அங்க வீனஸ் எடுத்துன்னு வந்தா சரி வராதுல்ல, அதான் ஆன்ட்டியோட வீட்லயே கல்யாணத்தை வச்சிட்டாங்கன்னு கீப் சொன்னதுதான். பொக்கிஷமா, இதை பற்றி தாங்கள் யாரும் என்னிடம் விவரிக்கவே இல்லையே, யாம் பயந்து விடுவோம் என்றோ. சரிமா நீ போ, இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அடுத்த செகண்டே வீனஸ் என்ன ஏதுன்றத ஹீரோ இன்டர்நெட்ல சர்ச் பண்றாரு. கீப் சொன்ன மாதிரி 40 வருஷ பழமையான பொக்கிஷங்க அது. இன்னைய தேதிக்கு அதோட விலை 6 மில்லியன் யூரோ. நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 65 கோடி ரூபாய் வரும். சாதா திருடனுக்கு 65 கோடி ரூபானா வெள்ளாதி வெள்ளம்ல. அதை திருட ஹீரோ ஒரு பிளான போட்டுட்டன். அடுத்த அன்னைக்கு நைட்டு பார்ட்டி ஒன்று நடக்க போகுது. கேமராமேனோட ட்ரெஸ் ஒன்னே எடுத்து போட்டுக்கிட்டு ஹீரோ ரூம்ல இருந்து பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கப்போ, அங்க ஒரு இடத்துல செவுத்துல நிறைய மாஸ்க் எல்லாம் மாட்டி வச்சிருக்க மாஸ்க் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கிறத பாக்குறாரு. அடுத்து பார்ட்டி ஹாலுக்கு வந்ததும் ஏற்கனவே அங்க இருக்கவங்களாம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆளுங்களெல்லாம் திரட்டி அக்கா கறி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அதுக்குள்ள ஆன்ட்டிக்கு மூக்கு வேர்த்துடுது. அக்கா கறியை சொல்ல விடாம ஆன்ட்டி ஒரு புது டாபிக் ஆரம்பிக்க, எல்லாம் வீனஸை பத்தி தான். வீனஸ் 40,000 வருஷம் பழமையான பொக்கிஷமா. பல வருஷத்துக்கு முன்னால காட்டுக்குள்ள இருந்து மாத்தாவோட அம்மாவுக்கு அந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. அன்னையில இருந்து அது இவங்க குடும்ப சொத்து ஆயிடுச்சுங்க. குடும்பத்துல கடைக்குட்டி யாரோ, அதுவும் அந்த கடைக்குட்டி பொண்ணா இருக்கணும், அவங்களுக்கு வாழையடி வாழையா இந்த வீனஸை மாத்திக்கிட்டே இருக்கணும்னு ரூலை போட்டுட்டு மாத்தாவோட அம்மா செத்துட்டாங்க. அப்ப குடும்பத்துல கடைக்குட்டி பொண்ணுனா ஆன்ட்டிக்கு பொக்கிஷம் வந்துருச்சு. கல்யாணத்து அப்பதான் அந்த பொக்கிஷத்தை கைமாத்துவாங்க. ஆன்ட்டிக்கு முதல் கல்யாணம், ரெண்டாவது கல்யாணம் ஆகி ரெண்டாவது கல்யாணத்துல என்ன பிரச்சனையோ அதோட ஆன்ட்டி ஆண்களே வெறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில முழுக்க பெண்கள் தான். சரி இப்ப எதுக்கு ஏன் கதை, இன்னைக்கு என் தங்கச்சி பொண்ணு கல்யாணம், குடும்பத்திலேயே அவ தான் கடைக்குட்டி. நாளைக்கு கல்யாணம் நடக்கிறப்போ இந்த வீனஸை நான் உங்ககிட்ட ஒப்படைக்க போறேம்மா. சாதாரண பொக்கிஷம் தான் வாங்கி என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட போற. இதுக்கு பின்னால ஒரு பெரிய சாபமே இருக்கு. இது உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை யாராவது திருட நினைச்சாலோ இல்ல அதை விற்க நினைச்சாலோ மகா பாவம். அந்த பாவம் அவங்க குடும்பத்தையே ஆட்டி படைச்சிரும். சோ நான் எப்படி இத்தனை வருஷமா அதை பத்திரமா கட்டி காத்தனும் அதே மாதிரி நீயும் பண்ணும், புரியுதுல்ல அப்படின்னு சொல்லும் போது இதே ஃபேமிலியை சேர்ந்த அண்ணங்காரன் அக்காக்காரி அவங்களுக்குள்ள ஒரு புகைச்சல். சே நமக்கு கிடைக்காத கௌரவம் அவளுக்கு மட்டும் கிடைக்குதேடான்னு ஒரு வழியா ஆன்ட்டி பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுது. அப்புறம் ஹீரோ அங்க இருக்கவங்களெல்லாம் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு நாளை கல்யாணம் விட்டா ஆன்ட்டி வீனஸை கல்யாண பொண்ணு கிட்ட கொடுத்துரும். அதுக்குள்ள எப்படியாவது ட்ரிக் பண்ணி ஆன்ட்டி கிட்ட இருந்து அந்த வீனஸை வாங்கணும்ல. சோ கடகடன் தன்னோட ரூமுக்கு போன ஹீரோ ஆள் கையில ஒரு டூல் பாக்ஸ் வச்சிருக்காரு. சூட்கேஸை திறந்தா திருடுறதுக்கு ஒரு ஆளுக்கு எப்போ என்ன தேவைப்படுமோ எல்லாமே அதுல இருக்குங்க. அதோட ஹீரோ ஒரு டாக்டரா, போலீஸா, வக்கீலா, அதுவா இதுவான்னு எல்லா விதமாவும் இருக்க மாதிரி ஹீரோவோட போட்டோ போட்டு வேற பேர்ல ஏகப்பட்ட ஐடி கார்டு வச்சிருக்காரு. அதுல இப்போ ஃபேக்கான போலீஸ் ஐடி, போன் சிக்னலை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே வர அப்போ ஹீரோ இருக்க படிக்கட்டுக்கு மேல யாரோ நடந்து போறாங்க. சேம் டைம் இந்த பார் பொண்ணு கல்யாண பொண்ணை எழுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடுறா. இது ஒரு வழக்கம். கல்யாணத்துக்கு முன்னால கல்யாண பொண்ணை ஒளிச்சு வச்சிருவாங்க. பொண்ணு எங்கன்னு மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிக்கணும். அப்பதான் மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணு. சோ மேலே கீழே போற ரெண்டு பேரும் ஹீரோவை பார்க்காமலே பாஸ் ஆனதும் ஹீரோ கையில ஒரு டிவைஸ் எடுத்துட்டு வந்தாரு இல்லையா, சிக்னல்ஸை பிளாக் பண்ற டிவைஸ், அதை ஒரு இடத்துல வச்சு ஆன் பண்ணி விட்டுறாரு. சோ இங்க இருக்க
எல்லாரோட சிக்னலும் கட்டு. அந்த பக்கம் பார் பொண்ணு இந்த பங்களாவுக்கு வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குட்டி வீடு ஒண்ணு இருக்கு. அங்க கல்யாண பொண்ணை விட்டு வந்துடுறா. இங்க ஹீரோ ஆன்ட்டிய மிரட்டி உருட்டலான்னு பங்களா முழுக்க ஆன்ட்டிய தேடியும் எங்கேயுமே காணோங்க. எல்லார்கிட்டயும் ஆன்ட்டி எங்கன்னு விசாரிச்சுக்கிட்டே வர டைமிங்ல இதுக்கு முன்னால ஒரு மாஸ்க் ஸ்டாண்டை ஹீரோ பார்த்திருந்தாரு. இப்போ அந்த ஸ்டாண்டுல மாஸ்க் ஒண்ணு கீழே விழுந்திருக்கு. அதை அக்கா கரையோட பையன் கையில எடுத்து வச்சு நான் கொடுக்க மாட்டான்றான். அக்கா புருஷன், தம்பி அது வேணாம் சாமி, நமக்கு குடுத்துருப்பா, உடச்சிக்க போது, அதுக்கு வேற தனி பில்ல போட்டுருவானுங்க அப்படின்னு குழந்தைகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நல்லா வெள்ளி ஜரிக்க வச்ச விளக்கமாறு மாதிரி இருந்துகிட்டு குழந்தைகிட்ட அதை குடுனா கொடுத்துருமாடா, நம்மளா வாங்க வேண்டியதுதான், அதுகிட்ட போய் அரை மணி நேரமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேடா அப்படின்னு ஹீரோவே பையன் கையில இருந்து மாஸ்க வாங்கி கொடுத்துறாரு. அது இருந்த இடத்துல வச்சாச்சு. இவங்கிட்டயும் ஆன்ட்டி எங்கன்னு கேட்டா இவனுக்கும் தெரியல. அடுத்து ஹீரோ கிச்சன் போக அங்க கீப்பு சமைச்சிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோ ஒரு தோரணையான குரல்ல, எங்கம்மா ஆன்ட்டி, நான் உங்களை பார்த்தே ஆகணும்னு ஹீரோ கேட்டா, என்ன சார் பேச்செல்லாம் தெனாவட்டா இருக்கு, என்ன கதனி ஜர்க்கானதும் ஹீரோ ஃபேக்கான போலீஸ் ஐடியா காட்டி, ஆன்ட்டி கிட்ட வீனஸ் இருக்குல்லம்மா, அது கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது, அதை இல்லீகலா பதுக்கி வச்சிருந்த குத்தத்துக்காக அதை ஆன்ட்டி கிட்ட இருந்து மீட் எடுக்கதான் அரசாங்க சார்பா நான் அண்டர் கவர்ல இங்க போட்டோகிராஃபரா வந்திருக்கேன். ஆன்ட்டி எங்கன்னு உனக்கு தெரியும்ல, ஒழுங்கா சொல்லிடு, இல்லனா நீயும் உள்ள போற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோ மிரட்டல. சார் சார், ஆன்ட்டியும் சரி, ஆன்ட்டி கிட்ட இருக்க வீனஸும் சரி, பங்களாவுக்கு வெளியே இருக்க குட்டி வீட்டுக்குள்ள தான் சார் இருக்கு. கல்யாண பொண்ணை கூட அங்கதான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அங்க போய் பாருங்க இவ சொல்ல, இந்த இருட்டுல நான் மட்டும் தனியா போறதா, நீயும் கூட வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோன்னு ஹீரோ கீப்பு ரெண்டு பேருங்க பங்களாவுக்கு வெளியே அந்த குட்டி வீட்டை நோக்கி நடந்து போறாங்க. கீழே முழுக்க ஒரே பனி. அதுல தபுக்குன்னு காலை வச்சு போயிட்டு இருக்கப்போ பங்களாவுக்கு உள்ள இருந்த அண்ணங்காரன் கண்ணாடி வழியா போற இந்த ரெண்டு பேரை திருட்டு மொழியோட பாத்துட்டு இருக்கான். அந்த பக்கம் ரெண்டு பேரும் குட்டி வீட்டுக்குள்ள நுழையிறாங்களா. அங்க கல்யாண பொண்ணையே காணோம். ஆன்ட்டி கத்தி குத்து வாங்கி போனமா கிடக்குது. பிளஸ் இதே இடத்துல தானே வீனஸும் இருக்குன்னு கீப் சொன்னான். வீனஸ் இருக்க கண்ணாடி பாக்ஸ யாரோ உடைச்சு வச்சிருக்காங்க. உள்ள இருக்க வேண்டிய வீனஸையும் காணோம். கொலைதான் பண்ணானுங்க. அதையாவது விட்டு வச்சிருந்தா அப்படியே எடுத்துக்கிட்ட நான் ஓடி இருப்பான்ல, அதை எவன்டா தூக்கிட்டு போனீங்க அப்படின்னு ஹீரோ கேராவத்துக்குள்ள கல்யாண பொண்ணை தேடி மாப்பிள்ளையும் பார் ஆணும் இங்க வராங்க. பின்னாலேயே மாமனார் பித்தா அவங்களும் வந்துடுறாங்க. இது வரைக்கும் எல்லாரும் ஹீரோவை போட்டோகிராஃபர் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஹீரோ போலீஸ் என்னதும் எவன் நம்புறானோ இல்லையோ பித்தா நம்பவே மாட்டாருங்க. ஏன்னா அவரு ஏதோ ஒரு கோர்ட்ல ஜட்ஜா இருக்கவர் போல. சோ போலீஸ் அப்பா நீ எந்த டிபார்ட்மெண்ட், எந்த செக்ஷனு, எந்த பேட்ச் அப்படின்னு கேள்வியா கேட்டு உயிர் எடுக்க, தெய்வமே இங்க ஒரு கொலை நடந்திருக்க உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா, நான் அதை விசாரிக்கிறதா இல்ல உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதா, யார் போன்லயும் சிக்னல் கிடைக்கல, ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிட்டா அவங்க வர வரைக்கும் இந்த ரூம்ல யாரும் இருக்க கூடாது, வெளியே போங்க, நான் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மொத்த பேரையும் வெளியே அனுப்பிட்டு ஹீரோ இங்க எங்கேயாவது வீனஸ் கிடைக்குதான்னு தான் தேடிட்டு இருக்காரு. கிடைக்கலன்னு வெளியே வரப்போதாங்க ஹீரோ ஒரு ட்விஸ்ட நோட் பண்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பங்களால இருந்து அந்த குட்டி வீட்டுக்கு நடந்து போற வரைக்கும் கீழே ஒரே பனியா இருந்துச்சா, அதுல கால் வச்சு நடந்து போறப்போ இவங்க ஷூலையும் பனியா ஒட்டி இருக்கணும்ல, பட் உள்ள செத்து போயிருக்கல ஆன்ட்டியோட கால் ஷூல பனியில நடந்து வந்த மாதிரி தடையுமே இல்ல. அப்போ எல்லாரும் நடந்து வர வழியில ஆன்ட்டி நடந்து வராம அது வேற ஏதோ ஒரு வழியில வந்திருக்கு. அது என்ன வழின்றது முதல் கேள்வியா. அடுத்து இங்க இருக்க வேண்டிய கல்யாண பொண்ணையும் காணோம். அவ எங்க போனான்றது ரெண்டாவது கேள்வி. ஒருவேளை கல்யாண பொண்ணு தான் ஆன்ட்டியை கொண்டுட்டு வீனஸ் ஆட்டிய போட்டு போயிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சாலும் அவ எங்க ஆட்டிய போடணும், எப்படியும் வீனஸ் நாளைக்கு அவ கைக்கு தான் வரப்போகுது. சோ ஒன்னும் புரியலையேன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது சடார்னு அக்கா புருஷன் கையில துப்பாக்கியோட இந்த ரூமுக்குள்ள வரான். ஹீரோலாம் மிரண்டாரு. ஏ இருப்பா, நான் துப்பாக்கியோட வர, நான் மாட்டேன்னு ஹீரோ ஷாக் ஆனா, ஒன்னும் இல்லங்க, நான் லைசன்ஸ் வாங்கின துப்பாக்கி யூஸ் பண்றேன், துப்பாக்கி இருக்கிறதுனால நான் தான் கொலைகாரன் நீங்க நினைச்சிட கூடாது பாருங்க, அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன், இந்த துப்பாக்கியை பிடிங்கள, நான் லைசன்ஸ் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு லைசன்ஸை தேடி பிடிச்சி ஹீரோ கிட்ட காட்ட, இதெல்லாம் எதுக்குப்பா, ஆன்ட்டி என்ன சுட்டா கொண்டிருக்காங்க, கத்தியால குத்தி தானப்பா கொண்டிருக்காங்க, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா, உன் துப்பாக்கியை நீயே பிடி, கொஞ்சம் வெளியே போறாசா அப்படின்னு அவன் அனுப்பிட்டு அடுத்து பங்களாவுக்கு வந்த ஹீரோ மீதி இருக்க ஆளுங்களெல்லாம் கும்பலா உட்கார வச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. இதை சொல்ல மறந்துட்டேனே, நான் ஒரு போலீஸ், வீனஸ் ஆன்ட்டி கிட்ட இருந்து மீட்டு அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க தான் நான் அண்டர் கவர்ல வந்தேன். இப்ப வீனஸையும் காணோம், ஆன்ட்டியையும் கொண்டுட்டாங்க, கல்யாண பொண்ணு எங்க போனான்னு தெரியல. ஏன் போலீஸ் மூலையில அடிக்கிற மணிப்படி ரோடெல்லாம் பிளாக் ஆயிருக்கிறதுனால வீனஸ் ஆட்டியா போட்டு யாரும் இங்க இருந்து தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. சோ உங்கள யாரோ ஒருத்தவங்க தான் ஆன்ட்டியை கொண்டுட்டு வீனஸ திருண்ண கொலையாளியா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ ஒரு பக்க கிளப்ப, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, முதல்ல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் இன்னும் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு திரும்ப பித்தா ஆட்டிய கலைக்க உள்ள வராருங்க. அவரை ஹீரோ ஆஃப் பண்றாரோ இல்லையோ, மாத்தாவே நல்லா எடைக்கு போட்டா 8 கிலோ தேராத வடக்கம்பி மாதிரி இருந்துகிட்டு அங்க என் தங்கச்சி செத்துருக்கா, இப்பதான் நீ உன் ஜட்ஜி வேலையை பாக்குறியோ, செத்த ஷட்டரை சாத்தின்னு சும்மா உட்காந்துருக்கியா, விசாரிக்கிற போலீஸையும் கெடுத்துக்கிட்டு, தம்பி அப்ப நிஜமா தான் சொல்றியாப்பா, எங்கள்ல யாரோ ஒரு ஆள் தான் கொலையாளியா அப்படின்னு மாத்தா பத்துற கேப்ல காணாம போன கல்யாண பொண்ணு உடம்பு முழுக்க ரத்த கரையோட வெளியே கண்ணாடிக்கு பக்கத்துல வந்து நின்று அல்ல கிளப்புறா. அங்க சீனை கட் பண்ணா இங்க இருக்கிறதுலயே ஹீரோ எது சொன்னாலும் அதை குருட்டுத்தனமா நம்புற ஒரே ஆள்னா அக்கா புருஷன் தான். சோ அவனையே ஹீரோ அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டு, தம்பி நான் கல்யாண பொண்ணுகிட்ட விசாரிக்கணும், நீ ரூமுக்கு வெளியே நில்லுப்பா, கொஞ்ச நேரம் யாரும் உள்ள வராம பாத்துக்கோ அப்படின்னு அவனை
அவனை வெளியே நிக்க வச்ச ஹீரோங்க கல்யாண பொண்ணுகிட்ட அந்த ரூமுக்குள்ள என்ன ஆச்சுன்னு விசாரிச்சா அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லன்றா. நான் உள்ள போனாங்க, அங்க ஏற்கனவே ஆன்ட்டி இருந்தாங்க. நானும் அவங்களும் ஒரு கிளாஸ் ஷாம்பைனை குடிச்சோம். அப்பெல்லாம் வீனஸ் கண்ணாடி பாக்ஸுக்குள்ள தான் இருந்திருக்கு. அடுத்து அங்க என்னமோ ஒன்னு வினோதமா நடந்துச்சுன்னு இவ சொல்ல வரதுக்குள்ளங்க வெளியே மாமனாரு பையனை கூட்டிட்டு வந்து என் பையன் பொண்ணு கிட்ட பேசணும்னு அடம் பிடிக்கிறான். அடுத்து பித்தாவும் மாத்தாவும் வந்து நாங்க என் பொண்ணை பாக்கணும்னு துடிக்கிறாங்க. வெளியே கேட்ட இந்த சவுண்ட்ல கல்யாண பொண்ணு சொல்ல வந்ததே மறந்துட்டா. அதாங்க திடீர்னு நாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணை முடிச்சா காட்டுக்குள்ள இருந்தேன். என் ஆன்ட்டிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, வீனஸ் எங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்க. வெளியே கேக்குற சவுண்டு தாங்காம கதவை திறந்துட்டு வந்த ஹீரோ, நாங்கடா உங்க பிரச்சனைலாம், டேய் மாப்ள நீ மட்டும் உள்ள போ, மீதி யாரும் அந்த பொண்ணை பார்க்க கூடாது, கிளம்புங்கன்னு எல்லாரையும் அனுப்பிட்டு இவரும் வந்துடுறாருங்க. ஆனா மாமனாரு அங்க இருந்து போல, யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு நின்று எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கல்யாண பொண்ணும் கல்யாண மாப்பிள்ளையும் எந்த ரூமுக்குள்ள இருக்காங்களோ நேக்கா அந்த டோர் மேல காதை வச்சு உள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றத ஒட்டு கேக்குறான். ஒரு தோப்பனார் பாக்குற வேலையாடாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா உள்ள அதுங்க ரெண்டும் பேசிக்கிறது ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா தாங்க இருக்கு. நம்ம இதை பண்ணியே இருக்கக்கூடாது இல்ல, இதை பண்ண நினைச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு கல்யாண பொண்ணு சொல்றா. பரவாயில்லம்மா, இதை பண்ணலனா நீ என்ன கிடைச்சிருப்பியா அப்படின்னு மாப்பிள்ள சொல்றான். என்னடா சொல்ற புரியலையேன்னு பொண்ணு குழம்புறா. அப்புறமா வீனஸ தொட்டாலே பாவம் சாபனும் ஆன்ட்டி சொல்லிச்சு, அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு மாப்பிள்ள கேட்டு யாருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு டிஷ்யூ பேப்பர் எடுக்க கல்யாண பொண்ணு அவ பர்ஸ திறக்கிறா பாருங்க. அங்கதாங்க பர்சுக்குள்ளதாங்க காணாம போன வீனஸ் இருக்கு. இத பார்த்து ஓ மை காட்னு கல்யாண பொண்ணு கத்தும் போது மாமனார் கதவு திறந்துட்டு உள்ள வரான். ஐயோ இந்த நர உழுந்த நம்பியார் எங்கடா இங்க வந்தான், வீனஸ பார்த்தா கலவரம் ஆயிடுமேன்னு அதை தலகாணி கடையில மறைச்சு வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஜூமாக்கா ஜூ பண்ற மாதிரி சீனை போட்டதும், சாரிப்பா வரக்கூடாத நேரத்துல வந்துட்டோம் போல, நீங்க ஜாலியா இருங்க நான் போறேன்னு மாமனார் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கோ ஆன்ட்டி எப்படி பனியில கால வைக்காம அந்த குட்டி வீட்டுக்குள்ள போயிருக்குன்ற கேள்விதான் திரும்ப திரும்ப மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதே வீட்டுல ஆன்ட்டி கூடவே இருக்கிறது கீப் தானே, சோ அவகிட்ட கேட்டா தெரியும்னு ஹீரோ அவள்கிட்ட போய் இதுக்கான விளக்கத்தை கேட்டா அவளுக்குமே இவங்க எல்லாரும் போனாங்கல்ல ஒரு வழி, அந்த வழி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, வேற எதுவும் இல்லையேங்க. அத சொன்னவ அவ கிளம்பும் போதுங்க அண்ணங்காரங்கிட்ட ரகசியமா குசு குசுன்னு எதையோ பேசுறா. இத மேல இருந்து ஹீரோவும் கேக்குறாங்க. சடனா அங்க வந்த கேர்டேக்கரும் பாத்துடுறா. கேர்டேக்கர் வந்துட்டானதும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்ப எதையும் பேச முடியாது அப்படின்ட்டு கீப் அங்க இருந்து நடைய கட்டுறா. இதோட ஹீரோ சும்மா இல்ல, கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ வீனஸ் எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுக்காகவே கொலை நடந்த குட்டி வீட்டுக்கு போன ஹீரோ அங்க இருக்க செவுத்தெல்லாம் டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு இருக்காரு. அதுல ஒரு இடத்த தட்டும் போதுங்க பின்னால செவுரு இல்லாம ஒரு காலி இடம் இருக்க மாதிரியே எக்கோ சவுண்ட் கேக்குது. உடனே அந்த இடத்துல இருக்க கண்ணாடியை கழட்டினா ஹீரோ நினைச்ச மாதிரியே அங்க ஒரு கதவு இருக்கு. அதை திறந்தா ஒரு சீக்கிரட் டனலும் இருக்கு. டனலுக்குள்ள நடந்து போனா அங்க ஒரு இடத்துல ஆண்கள் பெண்கள்னு நிறைய பேரோட போட்டோவை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. இதை கடந்து அடுத்த இடத்துக்கு வந்தா பங்களாக்குள்ளேயே வந்தாச்சு. என்ன ஹீரோ அந்த டோரை திறந்து மூடும் போது அது கொஞ்சம் கோக்குமாக்கான டோர் போல. டோர் மூடுறப்போ ஹீரோட கையில கிழிச்சுக்கிச்சு. இது இல்லாம அந்த டோருக்கு பக்கத்துல கீழே இருந்து ப்ளூ கலர்ல சின்னதா ஏதோ ஒரு பேப்பர் ஹீரோ கிடைக்குது. தற்சமயத்துக்கு ஹீரோ அதை பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறாரா. இன்னும் மர்ம முடியல. இது நடந்துட்டு இருக்கப்போ பக்கத்துல வேற ஒரு ரூம்ல இருந்து ஐயோ அம்மான்னு யாரோ அடி வாங்கி கத்துற மாதிரி ஒரு குரல். போச்சுரா அடுத்து மூடுறா அப்படின்னு ஹீரோ பொறுமையா அந்த ரூம் நோக்கி நடந்து போனா செத்த யாரோ ஒருத்தவங்களோட கால் மட்டும் தெரியுது. கிட்ட போய் பார்த்தா அது மாமனாரு. அநியாயமா மண்டைய போட்டீங்களேன்னு ஹீரோ அவரை தொட போகும்போது பக்காளி ஆளு மம்மி மாதிரி எழுந்து உக்காடுறான். மண்டையில செம்ம அடி. யாரோ இருந்தாலும் அடிச்சிருக்காங்க. யாருங்க அடிச்சதுன்னு கேட்டா அடியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சரக்கடிக்க வந்தேன் தெரியாம தவறி கீழே வந்துட்டேன்னு அநியாயத்துக்கு அந்த ஆள் போய் சொல்றான். ஓ அப்படியா, இந்த ஆள் என்னத்தையும் மறைக்கிறான்டா அப்படின்னு ஹீரோ யோசிக்க அடுத்த சீன்லயே தனியா இருந்த ஹீரோவை கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து மீட் பண்றாங்க. போன தடவையே கல்யாண பொண்ணு அங்க ரூம்ல வினோதமா என்னமோ நடந்துச்சுன்னு சொல்ல வந்து சொல்லாம போயிட்டால, அதோட கண்டினியூட்டியே இப்ப சொல்றா. நான் அங்க போனேன்னா ஏற்கனவே ஆன்ட்டி அங்க இருந்தாங்களா, பாசமா எனக்கு ஷாம்பைன் ஊத்தி கொடுத்தாங்களா, குடிச்சதும் நான் மயங்கிட்டேனா, நான் அரகுற மயக்கத்துல இருக்கும்போது ஆன்ட்டி சம்பந்தமே இல்லாம மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிட்டு என் முன்னால வந்து எல்லாமே போய் எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு உளறி கொட்டினாங்க. அது ஏன் தான் எனக்கு புரியல. நான் இதை மட்டும் சொல்ல வரல. இன்னொரு முக்கியமான விஷயம், காணா போன வீனஸ் என்கிட்ட தாங்க இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க வீனஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் கொலையாளின்னு. என்கிட்ட வீனஸ் இருக்குன்னதும் என்ன அப்படி நினைச்சுக்க போறீங்க? நானே அந்த உண்மையை சொல்லி கமிட் ஆயிடலாம் தான் வந்தேன் இப்படின்னு கல்யாண பொண்ணு வாய விட்டதும் இதற்கு தானடி ஆசைப்பட்டேன் பாலகுமாரி, எங்க இருக்கு அந்த வீனஸ், வா முதல்ல போய் அதை பாப்போம் அப்படின்னு வீனஸ் தேடி கல்யாண பொண்ணோட ரூமுக்கு வராங்க. தலகாணி கடையில ஒளிச்சு வச்சிருந்த வீனஸ காணோம். எப்படிடா அது காணா போவோம்? வீனஸ் உங்கள்ட்ட இருக்கிறத வேற யாராவது பார்த்தாங்களான்னு ஹீரோ கேட்க, அட ஆமாங்க, நல்லா எலிப்பொறியில வச்ச எட்னா எல்லாட மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல என் அப்பங்காரன், அவன் தாங்க வீனஸ் என் கையில இருக்கும்போது ரூமுக்குள்ள வந்தான் அப்படின்னு மாப்பிள்ள சொல்லவே அத சொல்லும் போத, சோ உங்கள்ட்ட இருந்து வீனஸ உங்க அப்பங்காரன் திருடி இருக்கான், அவங்கிட்ட இருந்து வேற யாரும் ஆட்டியா போட்டாங்க, இருக்கட்டும் பூடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வீராப்பா கிளம்ப. இன்னொரு பக்கம் பித்தா மாதா கிட்ட பயங்கர மூடோட போய் பேசுறாரு.
கேக்குறாரு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல உன் மூஞ்சி இவ்வளவு பிரைட்டா இருந்ததே இல்லையே. இன்னைக்கு ஒரு கொலை நடந்தும் அதை பத்தி கவலைப்படாம உன் மூஞ்சி இப்படி இருக்குன்னா நான் மேட்ரு ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு மாத்தா கேட்டு பித்தா அந்த ஆளோட சூட்கேஸை ஓபன் பண்றாரு. அதுல தாங்க வீனஸ் இருக்கு. உடனே மாத்தா வீனஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் கொலைகாரன்னு ஹீரோ சொன்ன பாயிண்ட் புடிச்சிக்கிச்சு. வீனஸ் உன்கிட்ட இருக்குன்னா நீ தான் என் தங்கச்சியை கொன்னியா, அடுத்து என்னையும் கொண்டுட்டு வரல, உன் சங்காத்தமே எனக்கு வேணாண்டா அப்படின்னு பயந்து போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்குது. பின்னாலே போன பித்தாவும் தங்கம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல தங்கம் அப்படின்னு கதவை மூடி மாதாவுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்க. இங்க ஹீரோ அனாத ஆலமரம் புறம்போக்கு புளிய மரமா வராண்டாவா வீனஸ் தேடி போயிட்டு இருக்க. இதுக்கு முன்னால 2 தடவை ஹீரோ ஒரு மாஸ்க் ஸ்டாண்ட பாத்துருந்தாருல்ல, இப்ப அதே ஸ்டாண்ட்ல இருக்க ஒரு மாஸ்க்ல ரத்த கரியா இருக்குங்க. அதை ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்குள்ள குசு பார் ஆணு பாரு பொண்ணு கல்யாண பொண்ணு மாப்பிள இவங்க 4 பேரும் தான் திருட்டுத்தனமா எதையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பண்றது மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சது நம்ம நிலைமை என்னடா ஆவறது, பேசாம அவரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்மளா போய் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத ஹீரோ காதுல வாங்கிட்டாரு. என்ன ரகசியம் அது, எது எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கபார்னு ஹீரோ முன்னால போய் நின்னதும் அதுக்கப்புறம் தாங்க தெரியுது இவங்க 4 பேரும் பார்ட்னர்ஷிப்ல பார் வச்சு நடத்துறாங்கல்ல. பார்ல கடன் பிரச்சனை, காசு தேவைப்படுது. குடும்பத்துல கடைசி பொண்ணு கல்யாணம் ஆனா வீனஸ பரிசா கொடுப்பாங்க, அதை வித்து காசு பார்த்து கடன் அடிச்சிடலாம் தான். இதுங்க ஃபேக்கான ஒரு கல்யாணத்தை கிரியேட் பண்ணிருக்குங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு கல்யாண பொண்ணு மேல ஒரு கண்ணு தாங்க, அவன் உண்மையா தான் காதலிச்சிருக்கான். இன்னும் அந்த காதலை பொண்ணு கிட்ட சொல்ல மொத்தத்துல வீனஸ்க்காக தான் ஃபேக்கான மேரேஜா அரங்கித்திருக்காங்க. இதை யாருக்கும் தெரியாம பாத்துக்குவாங்கன்னு சொல்றதுக்குள்ள அக்கா காரி அங்க வந்து இதெல்லாம் கேட்டாளா. ஏற்கனவே வீனஸ் எனக்கு இல்லாம உனக்கு கிடைக்குதுன்னு அவளுக்கு ஒரு கடுப்பு. உண்மை தெரிஞ்சதும் சும்மா விட்டுருவாளா, இருடி இப்பவே அம்மா அப்பாட்ட அவனை கோத்து விடுறேன் அப்படின்னு அவங்கள தேடி போறா. அங்கேயே ஆல்ரெடி ஒரு போரே நடந்துட்டு இருக்கு. இப்போ பிதா என்ன சொல்றாரு, இந்த வீனஸ்னால தானே இவ்வளவு பிரச்சனை, இனிமேல் எதுக்கு இது உன் குடும்பத்துக்கு, பேசாம அதை கவர்மெண்ட்டை ஒப்படைச்சு மியூசியம்ல வச்சிருவோம், அதான் கரெக்ட்ன்றது அவரோட கருத்து. பாயா என் குடும்ப சொத்தை நீ அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து பேர் வாங்கி பெரிய ஜட்ஜா இல்லன்னு நினைக்கிறியா? முடியாது, நான் என்ன சொல்றேனோ அதான் நடக்கணும், அது என் குடும்ப ப்ராப்பர்ட்டி, என் ஆசைப்படி தான் நடக்கணும்னு மாத்தா புலம்பிட்டு இருக்கப்போ பித்தா மாத்தாவை போலீர்னு ஒண்ணு கொடுத்துறாரு. அதுல போய் இவங்க தலை டேபிள்ல அடிச்சுக்கிட்டு ரத்தம் வந்துட்டு இருக்க. அதே நேரம் அக்கா காரிங்க வரா, என்ன சண்டையா போட்டுட்டு இருக்கீங்க பா, அம்மா வச்சியா, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல, பொண்டாட்டி மேல கை வைக்கிற அப்படின்னு அக்கா காரி எகிற கேப்ல ஹீரோவிங்க வந்துடுறாரா. பொட்டியை திறக்க தானே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, பொட்டியை திறங்க, உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும்னு பொட்டியை திறந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அங்க பார்த்த வீனஸ மறுபடியும் காணோங்க. இலே ஏம்லே இப்படி சீவனை வாங்குதீங்க, என்னலே உங்க பிரச்சனைன்னு நமக்கே மண்டை காய்தா. இதுக்கப்புறம் மாத்தா ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு சொல்லி தனியா உட்காந்து பேசுது. ஆஹா நமக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாச்சும் சொல்லணும்னு ஹீரோவும் ஆர்வமா இருந்தா, நான் அப்பையில இருந்தே சார் என் பசங்களுக்கு சரியான அம்மாவாவே நடந்துக்கல, என் பையனையும் ஒழுங்கா பாத்துக்கல, பெரிய பொண்ணையும் ஒழுங்கா பாத்துக்கல, சின்ன பொண்ணையும் ஒழுங்கா பாத்துக்கல, புருஷனையும் ஒழுங்கா பாத்துக்கல இப்படின்னு கந்த சஷ்டி கவசம் சொல்ற மாதிரி லைனா ஒப்பிச்சிட்டு இருக்க. மாமா அந்த கதெல்லாம் எதுக்குமா, எனக்கு முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா, இல்லன்னா நான் கிளம்புறேன்னு ஹீரோ கடுப்பானதும், அதாங்க இந்த வீனஸ் காணா போயிருக்குன்னா அதுக்கு இந்த மாமனார் மாமியார் இருக்கானுங்கல்ல, அவனுங்க ஃபேமிலி தான் பயங்கரமான கடன்ல இருக்கு, அவங்க தான் சார் காரணமா இருக்கணும். குறிப்பா அவங்களோட சின்ன பையன் இருக்கான் பாருங்க, எப்ப பாரு ஆன்மீகம் சுத்திட்டு இருப்பான், வீனஸ கூட அப்படி நினைச்சு அவன் தான் சார் தூக்கி இருப்பான் அப்படின்னு சொன்ன மாத்தா நம்மளே தான் பார்த்தோம்ல, பார்ட்டி நடந்த டைம்ல தம்பிக்காரன் அங்க இருக்க கலை பொக்கிஷங்களுக்கு முன்னாலலாம் நின்னு இதுல பாசிட்டிவ் எனர்ஜி வருதா நெகட்டிவ் எனர்ஜி வருதான்னு கதையா சொல்லிட்டு இருந்தான். அதை மாத்தா வீடியோ எடுத்து வச்சிருக்கு. அதை ஹீரோ கிட்ட காட்டுறப்பதான் டக்குன்னு ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பார்ட்டியில ஹீரோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஆன்டி அங்க இருந்து கிளம்பிச்சு இல்லீங்களா, அப்ப அது கையில போன் இருந்திருக்குங்க. இங்க இருக்க பல பேரோட ரகசியம் அவங்க போனுக்குள்ள தானே ஒளிஞ்சிருக்கும். ஆன்டி செத்ததுக்கு அப்புறம் ஹீரோ அந்த போனை பார்க்கவே இல்ல. இப்போ அதை பார்த்தா ஏதாச்சும் தெரியும்னு பங்களால இருந்து எந்த சீக்ரெட் டனல் வழியா அந்த குட்டி வீட்டுக்குள்ள போக முடியுமோ ஹீரோ அந்த கதவு கிட்ட போறப்போ இங்க தானே ஒரு இடத்துல பித்தா மாமனாரோட மண்டையிலேயே அடிச்சு போட்டு வீனஸ திருட்டு போனா. அங்க கீழே உடஞ்சு கிடக்கிற பாட்டில் எல்லாம் கீப்பு அள்ளி வாரிட்டு இருக்காங்க. ஏன் தனியா போவான, இந்த பொண்ணையும் கூட கொண்டு போவோம் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணோட சேர்ந்து கீழே வராரு. என்னங்க இது, இத்தனை வருஷம் எனக்கே தெரியாம இப்படி ஒரு சீக்ரெட் டனல் இருந்திருக்கு அப்படின்னு கீப்பு மெர்சல் ஆவரா. அதெல்லாம் விடுமா, இங்க ஃப்ரேம் போட்டு நிறைய பேரோட போட்டோ மாட்டி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் யாருன்னு ஹீரோ கேட்டா எல்லாம் ஆன்டியோட எக்ஸுங்க, அவங்க அப்படிதான் சீசனுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கட்டி விட்டுருவாங்க. கட்டி விடுற ஆளுங்களோட ஞாபகார்த்தமா அவங்க போட்டோவெல்லாம் ஃப்ரேம் போட்டு ஒரு இடத்துல மாட்டி வச்சிருக்கிறதா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. இதான் போல இருக்குன்னு கீப் சொல்ல, ட்விஸ்ட் என்னன்னா இங்க இருக்க போட்டோவுக்கு நடுவுல கீப்போட போட்டோவும் இருக்கு. அதை ஹீரோ ஒரு கண்ணு விட்டு ஆன்டியோட பாடி கட்டுக்கு போறாங்களா, நான் சொல்ற வரைக்கும் அசைய கூடாது, அந்த பக்கமா திரும்பி நில்லு, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணி ஆகணும்னு கீப்ப அந்த பக்கமா திரும்ப சொல்லிட்டு ஹீரோ ஆன்டியோட போன் எடுத்து அவங்க பிங்கர் பிரிண்ட வச்சு போனை ஓபன் பண்ணி உள்ள வந்திருக்க ஒரு மெயில செக் பண்ணா ஏதோ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சில இருந்து அந்த மெயில் வந்திருக்கு. மேடம் நீங்க யாரால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சந்தேகப்பட்டீங்களோ அந்த ஜி பல்சர்ன்ற ஆளை பத்தி நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம், முழு தகவலையும் கூடிய சீக்கிரம் அனுப்புறோன்ற மாதிரி மெயில் பண்ணிருக்காங்க. இதுல ஹீரோவுக்கு என்ன தெரிய வந்துச்சோங்க, இவர்
எந்த வழியில இங்க வந்தாரோ அதே வழியில பங்களாவுக்கு போய் கடகடன் தன்னோட ரூமுக்கு போனவரு பார்ட்டியில எல்லாரையும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தாரு இல்ல. கேமரால எடுத்த அந்த ஒவ்வொரு போட்டோவையா பாத்துக்கிட்டு ஏதோ ஒரு போட்டோவை பாக்குறப்போ ஹீரோவோட கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துரும் போல அவ்வளோ ஷாக்கா ஒரு பார்வை பாக்குறாரு. அதுக்குள்ள அக்கா கரையோட பசங்க ஹீரோவோட ரூம்ல விளையாடுறான்னு போய் ஹீரோ தான் 1க்கு 2 2க்கு 4 4க்கு 8 ஃபேக்கான ஐடி நிறைய வச்சிருந்தாரு. தெரியாம அதுல ஒரு ஐடி கார்டு எடுத்துன்னு வந்து விளையாட்டுத்தனமா தான் பித்தா கிட்ட கொடுக்குறாங்க. ஐடியை பார்த்ததும் ஹீரோ ஒரு ஃப்ராடுன்றத பித்தா புரிஞ்சுக்கிட்டாரு. இது தெரியாத ஹீரோவோ இந்த பங்களால ஆன்டிக்கு மட்டுமே சொந்தமான ரூம்னு ஒன்று இருக்கும். கீப் மூலியமா ஏற்கனவே அது ஹீரோவுக்கும் தெரியும். அங்க போய் ஆன்டியோட கம்ப்யூட்டர்லாம் நோட்டம் விட்டு டேபிள்லயே நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. பிளஸ் கம்ப்யூட்டர்ல வீனஸோட 3D டயக்ராமும் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே லாஸ்டா ஒரு டிராயிங் எடுத்து பாக்குறப்போ வாய்ப்பே இல்ல அப்படின்னு இதுக்கு முன்னால ஆனதை விட ஹீரோ மூஞ்சில அளவுக்கு அதிகமான அதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்றது ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. இத போலீஸாவே இருந்து வெளியே சொல்றதுக்குள்ள நல்லா பீக் டைம் பிக்காலிஸ் மாதிரி 3 பேர் இருப்பானுங்கல்ல, மாதா பித்தா அக்கா புருஷன்னு. அவனுங்க ஹீரோ ரூம் ரைடு விட்டு கன்ஃபார்ம் ஹீரோ ஒரு திருட்டுக்கோடுன்னு முடிவெடுத்து இங்க வந்து ஹீரோவை மடக்கி பிடிச்சிடுறானுங்க. கட்டி வச்சு ஹீரோவா அடியோ அடின்னு ஆச்சு. நீ தானடா ஆன்டியை கொன்ன, நீ தானடா வீனஸையும் திருடுன, எங்கடா வீனஸ், மரியாதையா கொடுத்துருன்னு கேக்குறானுங்க. பகவானி நீங்க நினைக்கிற மாதிரி வீனஸ் எடுத்தது நான் இல்ல பகவானி, ஆனா அந்த வீனஸ் எங்க இருக்குன்னு இப்ப எனக்கு தெரியும். என்ன நீங்க எல்லாரும் முன்னாலே கூட்டு போய் உட்கார வைங்களேன், அப்படியே நடந்ததை உங்களுக்கு முன்னால புட்டு புட்டு வைக்கிறேன் இப்படின்னு ஹீரோ ரெக்வஸ்ட் பண்ணதும் பல சீனுக்கு முன்னால இங்க இருக்க மொபைல் போனோட சிக்னல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ற மாதிரி ஹீரோ ஒரு டிவைஸ் செட் பண்ணார்ல, அது பேட்டரி இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. சோ போன் சிக்னல் கிடைச்சு போலீஸ் இங்க வரவும் வச்சிட்டாங்க. போலீஸ் வரதுக்குள்ள இங்க இருக்க ஆளுங்களுக்கு முன்னால ஹீரோ உட்கார வச்சதும் இந்நேரம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போட்டோகிராஃபரும் இல்ல, போலீஸும் இல்ல, ஒரு திருட்டு பையன் தான். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு கேவலமான திருடலாம் இல்லங்க, பணக்காரங்கள்ட்ட மட்டும் தான் திருடுவேன். சோ என்ன தரகுறவா நினைச்சிட போறீங்க அப்படின்னு ஹீரோ மன்னிப்பு கேட்டதும் டேய் போதும்டா, முதல்ல வீனஸ் எங்கன்ற பாயிண்ட்டுக்கு வாடா அப்படின்னு மாமனார்கள்லாம் ஒரே துடிப்பு. ரைட் ஆரம்பிப்போமா அப்படின்னு ஹீரோ ட்விஸ்டுகளை அள்ளி தெளின்னு தெளிச்சு விட போறாரு. ஓவர் நைட்ல இந்த வீனஸ் யார் யார் கைக்கெல்லாம் மாறி போயிட்டு வந்துச்சுல்ல. ஃபர்ஸ்ட் கல்யாண பொண்ணு மாப்பிள்ள அவங்கள்ட்ட இருந்துச்சு, 2வது மாமனார் அவங்கள்ட்ட இருந்து ஆட்டிய போட்டாரு, 3வது பித்தா மாமனாரோட மண்டையிலேயே அடிச்சு அவரை கேர் ஆகிட்டு வீனஸ் எடுத்து அவர் வச்சுக்கிட்டாரு. இப்படி வீனஸ் பல விதமா டிராவல் பண்ணாலும் முதல்ல இதை ஆரம்பிச்சது யாரு, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, இதுக்கான பதில இந்த கூட்டத்துல இருக்க ஒரு ஆள் தான் சொல்லணும்னு ஹீரோ யார் பக்கம் திரும்புறாரு தெரியுங்களா? கீப் பக்கம். நானா அப்படின்னு கேட்டே அவளுக்கு பாடி எல்லாம் ஷிவரிங் ஆகுது. நானும் ஆன்டியும் எப்படி எல்லாம் காதலிச்சோம், நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போறேன், அபாண்டமா பழி போடாதன்றா அவ. பட்டோ எல்லாம் தெரியும் பட்டோ, என்னதான் ஆன்டியும் நீயும் லவ் பண்ணியிருந்தாலும் ஆன்டி உன்னை கழட்டி விடலான்னு முடிவெடுத்துச்சு. நீ தானே சொன்ன ஆன்டி சீசனுக்கு ஒரு ஆளை மாத்தும், இதுக்கு முன்னால யாரெல்லாம் அதோட ஆளா இருந்தாங்களோ அந்த எக்ஸோட போட்டோவெல்லாம் கீழே சீக்ரெட் டனல்ல மாட்டி வச்சிருக்கேன்னு. அதே இடத்துல உன் போட்டோவும் இருந்துச்சு. சோ ஆன்டி உன்னை கழட்டி விட போகுதுன்னு தெரிஞ்சதும் பொதுவாவே நீ பணக்காரங்க கூட எல்லாம் ஒட்டி உறவாடி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை ஆட்டிய போற ஆள் தானே. இப்படிதான் துபாயில ஒரு ஷேக் கிட்ட கொள்ளையடிக்கலான்னு பார்த்தேன். இது எப்படி எனக்கு தெரியும் யோசிக்கிறியா? துபாயில நடந்த ஒரு பார்ட்டியில நீ நானும் மீட் பண்ணிருப்போம், நீ என்ன மறந்துட்ட, ஆனா எனக்கு அது ஞாபகம் இருக்கே. சோ ஆன்டி உன்னை கழட்டி விட போகுதுன்னு தெரிஞ்சதும் வீனஸ கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்க. அதுக்கு நீ என்ன பண்ணனா, ஆன்டியும் கல்யாணம் பண்ணும் எந்த குட்டி வீட்டுல மீட் பண்றதா இருந்துச்சோ நீ ஏற்கனவே அங்க போய் அங்க இருக்க ஷாம்பைன் பாட்டில்ல மயக்க மருந்த கலந்துருக்க. அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணை எந்த டைம் கட்டுவாங்க, கடத்தின பொண்ணை எங்க கூட்டிட்டு போவாங்கன்றதும் உனக்கு தெரியும்ன்றதுனால கரெக்டான டைமா பார்த்து கூட்டத்தை விட்டு எஸ் ஆகி சீக்ரெட் டனலோட டோர் இருக்க இடத்துக்கு வந்திருக்க. இந்த சீன் தாங்க ஹீரோ இவரோட ரூம்ல போய் ஃபேக்கான போலீஸ் ஐடி எடுத்துட்டு வரப்போ பார் பொண்ணு கல்யாண பொண்ணோட போனாலா, அப்ப ஹீரோ இருக்க படிக்கட்டுக்கு மேல வேற யாரும் நடந்து போனாங்களே, அந்த சீனு கீப் தான் நடந்து போயிருக்கா. போற போக்குல மாஸ்க் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மாஸ்க் எடுத்துக்கிட்டு சீக்ரெட் டோர் வழியா குட்டி வீட்டுக்கு போனவ ஆல்ரெடி ஷாம்பைனை குடிச்சிட்டு ஆன்டியும் கல்யாண பொண்ணும் மயக்கமாக இருந்தப்போ கண்ணாடி பாக்ஸை உடைச்சு வீனஸ் எடுத்துக்கிட்டு திரும்ப இதே வழியில வந்து மாஸ்கை எடுத்துலயே மாட்டா. ஆனாலும் அந்த மாஸ்க் தவறி கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கீழே கிடந்த மாஸ்கை அக்கா பையன் எடுத்து நான் அந்த மாஸ்கை தரமாட்டேன்னு அக்கா புருஷன்கிட்ட விளையாட்டு காட்டி இருக்கான். சோ ஹீரோ இந்த உண்மையை சொன்னாலும் வாயால வட சுட்டா யாராச்சும் நம்புவாங்களா? அதுக்கான ஆதாரம் வாங்கிட்டா இருக்கான்னு கீப் கேக்குறா. ஏன் இல்லாம அம்மாடி அக்கா காரி செத்த என் பாக்கெட்ல கைய விட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கும் அதை எட அப்படின்னு ஹீரோ சொல்லி அக்கா காரி பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் முறையா ஹீரோ சீக்ரெட் வழியை கண்டுபிடிச்சு பங்களாவுக்குள்ள வர டோர் கிட்ட வந்ததும் டோருக்கு கீழே ப்ளூ கலர்ல பேப்பர் மாதிரி ஒன்னு எடுத்தாருல்ல, அதாங்க கீப்ப மாட்டி விட போற எவிடன்ஸ். நம்மளே பார்த்தோம் ஹீரோ பங்களாவுக்கு வந்துட்டு திரும்ப அந்த டோரை மூடுறப்போ டோரு கோக்குமாக்கா இருந்துச்சு, ஹீரோவோட கை கிழிச்சுக்கிச்சு இல்ல, அதே தான் கீப்புக்கும் நடந்திருக்கு. இவ ப்ளூ கலர் கிளவுஸ் ஒன்ன கையில போட்டுக்கிட்டு தான் உள்ள போனதுல இருந்து வெளியே வந்த வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்திருக்கா. வெளியே வந்து டோரை மூடுறப்போ கிளவுஸ் டோர்ல மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன துண்டு கிழிஞ்சு கீழே வந்துருச்சு. ஆரம்பத்துல ஆன்டி எங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே கிச்சன்ல இருக்க கீப் கிட்டையும் ஹீரோ போனார் இல்ல, அப்ப கீப் அவளோட கையில மாட்டி வச்சிருந்த ப்ளூ கலர் கிளவுஸ்ல ஒரு சின்ன பிட்டு இருந்திருக்காது, ஓட்டையா இருந்திருக்கும்.
இருக்கும். அதை வச்சு ஹீரோ பாயிண்ட பிடிச்சி பங்காவும் பண்ணிட்டாரு. இப்போ 1000 எவிடன்ஸை காட்டினாலும் கீப் அடங்கவே மாட்றா. கிடையவே கிடையாது, நான் எதுவுமே பண்ணல, நான் முழு நேரமும் கிச்சன்ல தான் இருந்தேன், அண்ணங்காரன் கூட என்ன பார்த்தானே சொல்லாண்டா அப்படின்னு கீப்பு பஞ்சாயத்துக்குள்ள அண்ணங்காரன் இழுத்ததும், ஆமா நீ எது சொன்னாலும் அவன் ஊன் தான் சொல்லுவான், ஏன்னா நீயும் அவனும் சேர்ந்துதான் வீனஸை கொள்ளையடிக்க பாத்தீங்கன்றது தானே அடுத்த ட்விஸ்டே. என்னப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு ஹீரோ அதை போட்டு உடைக்க, அவனுக்கு ஏன்டா அந்த வேலைன்னு பார்த்தா அவனுக்கு ஃபேமிலி மேல ஒரு காண்டுங்க. இவன் வீல் சேர்ல உட்காந்துட்டான்ற ஒரே காரணத்துக்காக ஃபேமிலி ஆளுங்க யாரும் அவனை கண்டுக்கிறதே இல்லல்ல. சோ இப்ப கீப்போட சேர்ந்து வீனஸை கொள்ளையடிச்சிட்டா வீனஸ் என்னமோ கீப்புக்கு தான், ஆனா குடும்ப பொக்கிஷம் போயிடுச்சுன்னு குடும்பமே கேவலப்படும்ல. அவனுக்கு அது நடந்தா போதும். எல்லாம் நல்லா போனாலும் திடீர்னு இவங்க எதிர்பாராத ஒண்ணு நடந்து போச்சு, ஆன்ட்டி செத்தது. மெயின் ட்விஸ்டே ஆன்ட்டியை கொன்னது கீப் இல்லையாங்க, வேற யாரோ ஒருத்தவங்களாம். அதை யாருன்னு சொல்லணும்னா அதுக்கு முன்னால எப்பா ஒளிச்சு வச்சிருக்க அந்த வீனஸ் எடுத்து கூடாம்பா அப்படின்னு ஹீரோ அண்ணங்காரன்ட்ட போய் நிக்கிறாரு. இதையும் கண்டுபிடிச்சிட்டியா? இது எப்படா தெரியும்னா பின்ன கடைசியா வீனஸ் இருந்தது மாதா பிதா அவங்க ரூம்ல அவங்க சூட்கேஸ்ல. நான் போய் பார்க்கும்போது சூட்கேஸ்ல வீனஸ் இல்லனாலும் ரூமுக்குள்ள நீ வீல் சேரை ஓடிட்டு போயிட்டு வந்ததுக்கான தடையெல்லாம் கிளியரா இருக்கே. இதை கூட கண்டுபிடிக்கலனா எப்படி? வீனஸை கூடன்னு கேட்டு அவன் எடுத்து கொடுத்துறான். மாதாவும் பிதாவும் பாத்ரூம்ல போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்பதான் தலைவன் உள்ள போந்து வேலையை காட்டிட்டு இருக்கான். சோ ஒரு நைட்ல இந்த வீனஸுக்கு எத்தனை ஓனர்ஸ்? எப்படியோ வீனஸ் கட்சிடுச்சு ஓகே, ஆனா இன்னமும் புரியாத ஒரு விஷயம், கீப்போட திட்டம் வீனஸை திருடி அவ வச்சுக்கணும்ன்றது தானே. வீனஸை திருடிட்டா அப்புறம் எப்படி அது கல்யாண பொண்ணோட பேக்குள்ள போச்சு? அதை அவங்க கேட்டதும் வேற எதுக்கு, ஒரு பொருளை அதுக்கு உரியவங்கள்ட்டே சேர்த்துட்டா தான் திருடின தடையத்தையே மறைச்சிடலாம்ல. அதான் கீப் அப்படி பண்ணிருக்கா. மறுபடியும் என்ன நடந்துச்சுன்றத நான் ரிவைண்ட் பண்றேன், அப்ப புரியும் பாருங்க. கீப் ஷாம்பைன்ல மயக்க மருந்த கலந்து இவன் மாஸ்க் போட்டுட்டு அந்த வீட்டுக்கு போனப்போ ஆன்ட்டி கல்யாண பொண்ணு 2 பேரும் மயக்கம் ஆயிட்டாங்களா. வீனஸ் இருந்த கண்ணாடி பாக்ஸை உடைச்சு வீனஸ் எடுத்தாளா, அதை கீப்பே தான் கல்யாண பொண்ணோட பேக்குள்ள வச்சிருக்கா. ஏன்னா அதை ஒளிக்கிறதுக்கு அதுதான் சரியான இடம். அவ திருநதை மறைக்கதான் அப்படி பண்ணான்னு ஹீரோ சொல்ல, அதாங்க ஏங்க அதை பண்ணணும், அதை அவ கையோட எடுத்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்காக இந்த பேக்ல வச்சான்னு மாப்பிள்ள மண்டை காயிறான். தோ இதுக்காக தான் அப்படின்னு ஹீரோ கையில வச்சிருந்த வீனஸ தொபுகிடின்னு கீழே போட்டு உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே புரியுது, அது ஒரிஜினல் வீனஸே இல்ல, ஃபேக்கான வீனஸ். கடைசியா ஹீரோ ஆன்ட்டியோட ரூம்ல உட்காந்து கம்ப்யூட்டர்ல சில விஷயத்தெல்லாம் பார்த்தாருல்ல, அது ஆன்ட்டியோட பேங்க் அக்கவுண்ட்ஸுங்க. ஆன்ட்டிக்கு ஏகப்பட்ட கடன் கொடுக்க வழி இல்லாம ஆன்ட்டி ஒரிஜினல் வீனஸை எப்போ வித்துட்டு இருக்கு. கூடவே கம்ப்யூட்டர்ல வீனஸோட 3D டிராயிங் எல்லாம் பார்த்தாருல்ல, ஒரிஜினல் வீனஸை வித்துட்டாலும் குடும்ப பாரம்பரியம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஃபேக்கான வீனஸ் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருந்திருக்குங்க. இத சொன்ன ஹீரோ இப்ப கல்யாண பொண்ணுக்கு பக்கத்துல போய் உட்காந்து நல்லா யோசிச்சு பாருமா, நீ ரூம்ல மயக்கமா இருக்கும்போது மாஸ்க் போட்டுட்டு வந்த யாரோ ஒருத்தவங்க உன் முன்னால எல்லாமே ஃபேக்கு எல்லாமே பொய்ன்னு சொல்ற மாதிரி தானே உனக்கு கேட்டுச்சு. நீ கூட உன் கல்யாணம் தான் ஃபேக்குன்னு ஆன்ட்டி கண்டுபிடிச்சு மாஸ்க் போட்டு உன் முன்னால பேசுதோன்னு நினைச்சல. ஆக்சுவலா நடந்தது, மாஸ்க போட்டுட்டு வீனஸை திருட கீப் வந்திருக்கா. உன்ன மாதிரியே அரகுற மயக்கத்துல இருந்த ஆன்ட்டி நீ திருடுறது வேஸ்ட், அந்த வீனஸ் ஃபேக்கு அது பொய்ன்னு அதைத்தான் பக்கத்துல இருந்து உளறி இருக்கு. இதை கேட்டுட்டு தான் கீப் ஃபேக் எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்றது அப்படின்னு கல்யாண பொண்ணோட பேக்லயே வச்சுட்டு வந்துட்டா. அவ ஆன்ட்டி எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் நடந்தது, அங்க 2ஆவதா மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஆள் வந்திருக்காங்க. கல்யாண பொண்ணு கூட 2 விதமான மாஸ்க அரகுற மயக்கத்துல பாத்துருப்பா. ஆமாங்க இப்பதான் ஞாபகம் வருதுன்னு அவ ஒத்துக்க. சோ 2 பேரு 2 மாஸ்க், ஒருத்தி திருட வந்திருக்கா, திருட வந்தது ஃபேக்குன்னு அப்படியே விட்டு போயிட்டா. இன்னொருத்தவங்க யாரோ வேற மாஸ்க் போட்டுட்டு வந்து ஆன்ட்டிய கொன்னு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஜி பெல்சர் அப்படின்னு ஆன்ட்டிக்கு வந்த அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியோட லெட்டர்ல ஹீரோ என்ன பேரை பார்த்தாரோ அத சொன்னவரு அந்த ஜி பெல்சர் கூட இங்கதான் இருக்கானாங்க. யாரு யாரு யாருன்னு எல்லாரும் ஆர்வமா இருந்தா, நீங்க நினைக்கிற மாதிரி ஜி பெல்சர் ஒரு ஆம்பளை இல்ல, அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அண்ணங்காரனோட கேர்டேக்கர் தான்றாரு. இதை எப்படா ஹீரோ புடிச்சாருன்னு பார்த்தா, ஒரு சீன்ல பரபரப்பா ரூமுக்கு வந்த ஹீரோ அவரோட கேமரால எடுத்த போட்டோவெல்லாம் லைனா பாத்துக்கிட்டே உன்னை பார்த்து ஷாக் ஆனார்ல, அது கேர்டேக்கர் எடுத்த போட்டோ தாங்க. ஹீரோ போட்டோ எடுக்கிற டைம்ல கேர்டேக்கர் ஒரு கண்ணுல போட்டிருந்த லென்ஸ் ஒன்னு தவறி கீழே வந்திருக்கும். அவளுக்கு ஒரு கண்ணு மட்டும் தான் பிளாக், இன்னொரு கண்ணு ப்ளூ. இதே மாதிரி ஆன்ட்டி சீக்ரெட் டனல்ல அதுங்களோட எக்ஸ் போட்டோவெல்லாம் ஒட்டி இருக்குல்ல, அப்படி ஆன்ட்டியோட 2வது புருஷன் யாரோ அந்த ஆளோட போட்டோலையும் அவரோட ஒரு சைடு கண்ணு ப்ளூவா தான் இருந்திருக்கும். சோ அந்த 2வது புருஷனோட பொண்ணு தான் இந்த ஜி பெல்சர். ஆன்ட்டி போனதும் 2வது புருஷன் தேவதாஸ் மாதிரி குடிச்சே செத்து போயிட்டாரு. அப்பா சாவுக்கு பழிவாங்க தான் கேர்டேக்கர் இந்த ஃபேமிலியில வந்து சேர்ந்து சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. வாய்ப்பு அமைஞ்சதும் கீப் ஒரு தகுடுதத்தா வேலை பாக்குறான்றதை எப்படியோ கண்டுபிடிச்சவ கீப் மாஸ்க் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் டனல் வழியா போனதும் கேர்டேக்கரும் இவ ஒரு மாஸ்க் எடுத்துக்கிட்டு அதே டனல் வழியா போய் மயக்கத்துல இருந்த ஆன்ட்டிய குத்தி கொன்னு இருக்கா. எப்படிங்க இந்த ட்விஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கா? ஹீரோ உண்மையா சொன்னதும் அவளும் ஒத்துக்கிறா. தப்பிக்கணுமேன்னு அக்கா புருஷங்கிட்ட தான் ஒரு துப்பாக்கி இருக்கும்ல, அதை எடுத்து அவ ஆவாஸ் காட்டினதும் இவ கதையும் சோகமான ஒண்ணுதாங்க. அப்பா செத்ததுக்கு அப்புறம் அவரை அடக்கம் பண்ண கூட காசு இல்ல, நீங்க விட்டு போன நாள் தாங்க அவருக்கு அந்த நிலைமை, அட்லீஸ்ட் ஃபியூனரலுக்காச்சும் காசு கொடுங்க அப்படின்னு கேர்டேக்கர் ஆன்ட்டியை மீட் பண்ணி பேசியும் ஆன்ட்டி அதை கண்டுக்கவே இல்லையா. அந்த கோவத்துல வந்துதான்
ஆண்டிய கொன்னு இருக்கா. இப்ப உண்மை தெரிஞ்சு இங்க இருந்து தப்பிக்கணும்னு கையில இருந்த துப்பாக்கியால ஹீரோவை ஷூட் பண்றா. ஆனா பாருங்க, அந்த துப்பாக்கியில புல்லட் இல்ல. இதே துப்பாக்கியை தானே அக்கா புருஷன் அப்ப ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அவன் லைசன்ஸ் எங்கன்னு தேடிட்டு இருந்தான். அப்பவே ஹீரோ அந்த துப்பாக்கியில இருந்த புல்லட் எல்லாம் எடுத்துட்டார். சோ கொலகாரி மாட்டிக்கிட்டா. ஹீரோ ஒரு கேஸ பக்கா மாசா சால்வ் பண்ணிட்டாரு. இதோட ட்விஸ்ட் முடியுதான்னு பார்த்தா இல்லங்க. ஆன்ட்டியோட ஃபேமிலி ஆளுங்கலாம் ஆன்ட்டியோட பேங்க் ரெக்கார்ட்ஸ் செக் பண்றாங்க. ஹீரோ சொன்ன மாதிரி ஆன்ட்டிக்கு கடனே இருந்தாலும் ஆன்ட்டி பேங்க்ல இருந்து லோன்லாம் வாங்கியிருக்கு. எதை பணையமா வச்சுன்னா வீனஸை வச்சுதான். இப்போ நம்ம வீட்டு பேர்ல லோன் கொடுக்குறாங்க. வீடு நம்ம கிட்ட தான் இருக்கு. லோன் மட்டும் தானே நம்ம கட்டுறோம். அப்படி பார்த்தா வீனஸ் இன்னமும் ஆன்ட்டி கிட்ட தானே இருக்கணும். எங்கன்னு அவங்க யோசிக்க இந்த பக்கம் ஹீரோங்க அதே ஆன்ட்டியோட ரூம்ல ஏதோ ஒரு டிராயிங்க பார்த்து இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ மிரண்டு போனார் இல்லையா. அந்த டிராயிங்கே வீனஸ் எங்க இருக்குன்னு காட்டுறதுக்கான டிராயிங் தான். இப்ப ஹீரோ அந்த செட்டப்புக்கு முன்னாலதான் நிக்கிறாரு. கண்ணாடியை உடைச்சு பார்த்தா உள்ளதான் வீனஸ் இருக்கு. பார்க்க நல்லா மூஞ்சு உருவகாரால முதல் பட்டதாரி வாங்கின ஆள் மாதிரி இருந்தாலும் காரியத்துல எவ்வளவு கண்ணா இருந்திருக்கான் பாருங்க. லாஸ்டா ஹீரோ அவனுக்கு தேவையானதை தட்டி தூக்கிட்டு ரோட் பிளாக்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு ஸ்னோ பைக்ல பறந்துகிட்டு இங்க இருந்து எஸ் ஆக அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.